வெல்கம் டு ரிஷியஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஜனநாயகத்தின் பிறப்பிடம் இந்தியா, தமிழகத்தை குறிப்பிட்டு பிரதமர் மோடி பெருமிதம். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு இன்ஸ்கிரிப்ஷனை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த இன்ஸ்கிரிப்ஷனை எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க பார்த்திங்கன்னா 919 to 921 இந்த வருஷத்துக்குள்ளாடி கொண்டு வந்தாங்க. இந்த கல்வெட்டை கொண்டு வந்தது வந்து சோழா கிங் பராந்தகா ஒன் தான் இந்த இன்ஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்தாங்க. அண்ட் இந்த இன்ஸ்கிரிப்ஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் தான் கிராம சபா ஆர் குடவோலி சிஸ்டத்தை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருந்தாங்க. அதாவது வில்லேஜ் லெவலில் வந்து நிர்வாகிகளை ஆர் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறத வந்து இந்த கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ வில்லேஜ் செல்ஃப் கவர்னன்ஸை பற்றி இதில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. நவம்பர் 26 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் டே. தென் ரூபாய் 12 லட்சம் கோடி முதலீடுகள், முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். ஸோ தமிழகத்தில் வந்து கோயம்புத்தூரில் டிஎன் ரைசிங் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் அப்ராக்சிமேட்லி 42,792 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி 96,207 இவ்வளோ பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும்ங்கிறது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 118 அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. டிஎன் ரைசிங் இதோடைய 3rd சமிட் வந்து கோவையில் நடந்து முடிஞ்சிருக்கு. தென் இந்திய பொருளாதார மதிப்பு 4 ட்ரில்லியனை தாண்டும். ஸோ 5 ட்ரில்லியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் 2024 இதோட டார்கெட் வச்சுருந்தாங்க. ஸோ 2024 இந்தியாவில் அடைய முடியலை. ஸோ 2027-28 இந்தியா 5 ட்ரில்லியன் எக்கனாமி அடையுங்கிறத வந்து ஒரு டார்கெட்டாக தற்போது வச்சுருக்காங்க. தென் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் வீராணம் ஏரி நிரம்பியது. இந்த வீராணம் ஏரி வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. கடலூர் மாவட்டம். தென் இதில் 2 சட்டங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. RTE ஆக்ட், அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இந்த சட்டத்தை வந்து 2009 கொண்டு வந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு சட்டத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் ஆக்ட். இந்த சட்டத்தை வந்து 1993 கொண்டு வந்தாங்க, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. ஸோ டீச்சர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் அண்ட் அதே மாதிரி டீச்சர் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தின டே வந்து ஜூலை 1, 1995. தென் எடிட்டோரியல் பேஜ். மெட்ரோ தேவை மறுபரிசீலனை. இதில் தமிழக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர் இந்த 2 இடத்துலையும் மெட்ரோ ரயில் கொண்டு வரதுக்கான ஒரு DPR டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ணியிருந்தாங்க. பட் மத்திய அரசாங்கம் வந்து இந்த மதுரை அண்ட் கோயம்புத்தூரில் தற்போது இந்த மெட்ரோ ரயில் கொண்டு வர முடியாதுங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மெட்ரோ ரயில் கொண்டு வரதுக்கான டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே இங்கே கிடையாது. அண்ட் அதே மாதிரி பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 15 lakh பாப்புலேஷன் தான் இருக்குது. பட் மெட்ரோ பாலிசி 2017 பிரகாரம் பாப்புலேஷன் வந்து 2 million இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல மெட்ரோ ரயில் கொண்டு வர முடியும். அண்ட் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 14% ப்ராஃபிட்டாவது கண்டிப்பாக கிடைக்கணும். பட் இந்த இடத்துல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. அண்டு அந்த இடத்துல வந்து ரோடு ரொம்ப நேர்வாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து மெட்ரோ ரயில் கொண்டு வந்தால் கூட அந்த இடத்துல நிறைய டிஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அதே மாதிரி டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, அதாவது மற்ற சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே டிராஃபிக் லிட்டில் பிட் கம்மியாக இருக்கிறதுனால மக்கள் வந்து பஸ்ஸில் இருந்து மெட்ரோ ரயிலுக்கு கன்வெர்ட் ஆகிறதும் ரொம்ப கஷ்டம்தாங்கிறத ரீசனாக சொல்லி இதை வந்து மத்திய அரசாங்கம் நிராகரிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து திரும்பவும் நம்மளுடைய முதலமைச்சர் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க, மறுபரிசீலனை செய்யணுங்கிறத லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. தென் குரு தேஜ் பகதூர், இவர் வந்து 9வது சீக் குரு. இவருடைய 350வது ஆனிவர்சரி டே எஸ்டர்டே செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இவரை வந்து கொலை பண்ணது யார் பார்த்திங்கன்னா அவுரங்கசீப், முகல் எம்பரர் அவுரங்கசீப். லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க.
லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபருக்கு மேலே கிரிமினல் கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க, பட் அவர் வந்து இந்தியாவிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னா அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு பிறகு எல்லா ஏர்போர்ட்டையும் செக் பண்ணுவாங்க, அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது மாதிரி எல்லாம். தென் திருட்டு வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய விட்டால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும், உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸோ இதில் என்ன கேஸ் பார்த்திங்கன்னா, குற்றவாளிகளை கைது பண்ணாமல் 10 வருஷமாக இருந்திருக்காங்க. ஸோ 10 வருஷம்ங்கிறது லாங் டேர்ம். ஸோ இந்த மாதிரி 10 வருஷம் 15 வருஷமாக ஒரு குற்றவாளிகளை கைது செய்ய முடியலைன்னா அரசாங்கமே இழப்பீடு வழங்க வேண்டும்ங்கிறத உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படிங்கிறது தெரியல, எனக்கு எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுங்கிறது தெரியல, பட் இந்த ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. தென் 1983 அஸ்ஸாம் வன்முறை. ஸோ அஸ்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து மைக்ரேஷன் ஆன சட்ட விரோதமாக மைக்ரேஷன் ஆன பர்சன்ஸ் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 1983 1979 அந்த டைமில் மிகப்பெரிய வன்முறை நடந்துச்சு. ஸோ அந்த வன்முறையை விசாரிக்கிறதுக்கு வந்து 2 பேர், திரிபுவன பிரசாத் அண்ட் மேத்தா, இந்த 2 பேர் தலைமையில் வந்து கமிட்டி ஏற்படுத்தியிருந்தாங்க. ஸோ இவங்களோட கமிட்டி ரிப்போர்ட்டை வந்து சட்டப்பேரவையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. தென் விரைவில் மக்கள் நம்பிக்கை சட்டம். ஸோ வணிக ரீதியான சிறு குற்றங்களுக்கு, அதாவது சின்ன குற்றங்கள், ட்ரேட் ரிலேட்டடான சின்ன குற்றங்களுக்கு வந்து விலக்கு அளிக்கிறதுக்காக இந்த மக்கள் நம்பிக்கை சட்டம் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் இயர் 2026 வந்து T20 வேர்ல்டு கப் நடக்க போகுது, இந்தியா ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது. தென் எத்தியோப்பியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரிமலை வெடிச்சிருக்கு. அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி குப்பி வல்கானோ. 10,000 வருஷத்துக்கு பிறகு இந்த எரிமலை வந்து எத்தியோப்பியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்லேருந்து வெடிச்சிருக்கு.